Konnichiwa Otaku fam. Finally, my favorite animeயான ஃப்ரீரனுடைய சீசன் 2 ஸ்ட்ரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு எபிசோட் ரிலீஸ் ஆகிடுச்சு, நானும் பார்த்துட்டேன். ஸோ அதனால் நான் இப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரீரன் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. அந்த ஆனிமே பார்க்கும்போது நான் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகணும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஒரு வைப் சீசன் 1லேயே இருந்துச்சு, சீசன் 2லேயும் அது அப்படியே இருக்குது. ஸோ ஆனிமே ஃபேன்ஸ், நீங்கள் என்ன ஃப்ரீரன் பார்க்கலையா? போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃப்ரீரன் அனிமையோடைய ஃபஸ்ட் எபிசோட், சீசன் 2 ஃபஸ்ட் எபிசோட் எப்படி இருக்குது அதை பற்றி அந்த வீடியோ பேச போகிறோம். ஸோ ஒரு வீடியோக்கு வரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் ஃப்ரீரன் நீங்கள் பார்த்துட்டிங்களா? ஃப்ரீரன் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிந்து கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ ஒரு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரீரனுடைய சீசன் 1 பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2024 பெஸ்ட்டு ஆனிமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீரன் தான் என்னையை பொறுத்த வரைக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அனிமே பிடிச்சிருந்துச்சு. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சீசன் 2 ரிலீஸ் ஆக வரைக்கும் இதுதான் மை அனிமே லிஸ்ட்டில் நம்பர் 1 அனிமே இருந்துச்சு. இப்போது இந்த ஃப்ரீரனுடைய சீசன் 1 பீட் பண்ணிவிட்டு நம்பர் 1 இருக்கிறது தான் இந்த ஃப்ரீரன் சீசன் 2. தன்னுடைய ரெக்கார்டை தானே பிரேக் பண்ணியிருக்குன்னு சொல்லிடலாம். இந்த சீசன் 2வில் பார்த்தீங்கன்னா 10 எபிசோட் இருக்க போது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா சீசன் 1 28 எபிசோட் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் லென்த்தாக கொண்டு போயிருப்பாங்கன்னா நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்திருப்பேன். ஸோ இட்ஸ் ஓகே, 10 எபிசோட் தான். அண்ட் இதையும் பார்த்தீங்கன்னா மேட் ஹவுஸ் தான் வந்து அனிமேட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றின குட்டி தகவல்கள். ஸோ இந்த ஃபஸ்ட் எபிசோட் எப்படி இருந்துச்சு நாம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஒரு அனிமே கெரி பண்ணி போடுறதே அதோட அனிமேஷன் தான். சீசன் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான அனிமேஷன் கொடுத்துருப்பானுங்க நம்மளுடைய மேட் ஹவுஸ். அதை விட பெட்டராக பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 2லையும் பண்ணியிருக்கானுங்க. பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஆர்ட்டுக்கான அவார்ட் கூட கொடுத்துருந்தானுங்க கிரன்ச்சிரோல் ஃப்ரீரனுக்கு. ஸோ அதை வந்து இந்த வாட்டி இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கானுங்க. பேக்ரவுண்ட் ஆர்ட் மட்டும் இல்லாமல் எந்தெந்த இடத்த அனிமேஷன் பக்கா குவாலிட்டியாக இருக்கணுமோ அந்தந்த இடத்த நல்லா செதுக்குன்னு செதுக்கிருக்கானுங்க மேட் ஹவுஸ். ஸோ மேட் ஹவுஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ஸ் ஆஃப், இப்படிப்பட்ட ஒரு அனிமேஷனை கொடுத்துருக்கு. இந்த வருஷமாச்சும் அனிமி ஆஃப் த இயர் ஃப்ரீரனுக்கு கொடுங்கடா மைடிய கிரன்ச்சிரோல். போன வாட்டியாக கொடுக்கல, இந்த வாட்டியும் கொடுத்துருங்க. சீசன் 1 தொடர்ச்சியாக தான் இந்த சீசன் 2 வந்து கொடுத்துருக்கானுங்க. சீசன் 2 ஃபஸ்ட் எபிசோட் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு பயம் வந்துச்சு. இதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பயமனு கிடையாது. இந்த ஃபஸ்ட் எபிசோட டைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷால் வி கோ தென். இந்த எபிசோட் முடியும் போது கூட ஷால் வி கோ தென்னு சொல்லி தான் முடிச்சிருப்பானுங்க. இதை பார்க்கும்போது எனக்கு யோனேம் மூவியில் டைட்டில் வந்து யோனேம், அதே மாதிரி அந்த ஆனிமே முடியும் போது யோனேம்னு ஒரு வசனத்தோட முடிச்சிருப்பானுங்க. ஸோ அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ லிட்ரலி நான் இந்த எபிசோடை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அனிமே தான் இந்த ஃப்ரீரன். நான் ஃப்ரீரனுக்கு எவ்வளோ முட்டு கொடுக்கணுமோ அவ்வளோ முட்டு கொடுப்பேன். ஏன்னா அவ்வளோ டிசர்வ் இந்த அனிமே. ஒஸ்கார் கூட கொடுக்கலாம் இந்த அனிமேக்கு, அவ்வளோ தரமான அனிமே. இந்த அனிமே பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட்டான வைப் உங்களுக்கு வரும். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை செருப்படி இருந்தால் கூட இந்த அனிமே டைம் கிடைச்ச பாருங்கள், கண்டிப்பாக ஒரு பீஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதோட சீசன் 1 பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் சீசன் 2வும் அப்கமிங் வீக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க தமிழ் டப்பிங்கில். ஸோ தமிழ் ஃபேன்ஸ், ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆயிரும். ஃப்ரீரன் அனிமில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பில்டிங்கும் ஒரு நல்லா பண்ணியிருப்பானுங்க. 1 பீஸ் அளவுக்கு இல்லைனா கூட இதில் வரக்கூடிய அந்த ஒரு ஊரை கடந்து போவாங்க, நிறைய இடங்களை காட்டுவாங்க, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கான ஆர்ட் ஸ்டைலாக இருக்கட்டும், அனிமேஷனாக இருக்கட்டும், தரமாக இருந்திருக்கும். ஃப்ரீரனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் சீன்லாம் பெருசாக இருக்காது. ஆனால் தேவையான அளவு குட்டி ஃபைட் சீன்ஸ் இருக்கும். அது அந்த மெஜிக்கல் ஸ்பெல் அதை வச்சு ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்க்குன்னு நம்ம தலைவர் பாப்பில் அவருக்கு கூட தான் ஃபிசிக்கல் ஃபைட்டை கொடுத்துருப்பானுங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்க்குடைய பாயிண்ட் ஆஃப் வியூலாம் காமிச்சிருப்பானுங்க. ஸ்டார்க் வந்து எப்படி இந்த ஃப்ரீரனுடைய டீம் அதை பற்றி பேசுகிறாரு, அவங்க டீம் எப்படி பார்க்குறாரு, ஸோ அதை பற்றி அந்த ஃபஸ்ட் எபிசோடில் கொடுத்துருப்பானுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலையா, போயிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வெர்த்தான ஒரு எபிசோட் தான். இந்த எபிசோடுக்கு ரேட்டிங் 10/10 கொடுப்பேன். இல்லை 100/10 கொடுப்பேன் இந்த ஒரு எபிசோடுக்கு. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொன்று, இந்த ஃபேன் ஸ்டார்க் அந்த ஒரு கப்பல் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த எபிசோட் பிடிக்கும். ஏன்னா ஃபேனுக்கு ஸ்டார்க் மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கிறத ஒரு சில இடங்களில் காமிச்சிருப்பாங்க. அதை கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோட் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமையாக மாறப்போகுது இந்த ஃப்ரீரன் இந்த வருடத்துலேயும். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் எபிசோட் பற்றி என்னோடய கருத்துக்கள். எந்தவித குறையுமே இல்லை. நீங்கள் லேகாக ஃபீல் ஆகுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை உங்கள்கிட்ட தான். ஸோ இது ஒரு நல்ல அனிமே, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரீரனுக்கு ஒரு முட்டு கொடுக்குறேன்னு நினைக்காங்க. அது என்னோடய ஃபேவரட் அனிமே, என்னோட டிசர்வான அனிமே. ஸோ அதை நான் இப்படி முட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பேன். நான் வந்து எந்த இடத்தையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் ஃப்ரீரன், ஓகேவா? 2026 ஸ்டார்ட் ஆனதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக அந்த டே பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 17 அன்னைக்கு தான் வந்து நான் ஃப்ரீரனோட ஃபஸ்ட் எபிசோடு பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடந்துச்சு.
ஸோ அதில் ஃப்ரீடனுக்கு ஒரு பாட்டு இருக்குது ஓகேவா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஃப்ரீடன் அனிமே பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ இத்தோட முடிச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ண நான் உங்கள் ஒட்டாக்கு. அண்ட் இன்னொன்று சொல்லி ஆகணும், ஐஎம் ஒட்டாக்குன்னு நம்ம சேனல் நேம் ஓகேவா. என்ன மாதிரி ஹோஸ்ட்டுக்கு ஒரு நேம் வைக்க வேணாமா. ஸோ இந்த வீடியோ கடைசி மட்டும் பார்த்த நண்பர்களே, நீங்கள் எனக்கு ஒரு நேம் வச்சுட்டு போங்க. லைக் ஒரு அனிமே கேரக்டர் நேமாக இருந்தால் கூட ஐம் ஹாப்பி தான். ஸோ குறிப்பாக சாஞ்சின்னு நிறைய பேர் கவுண்ட் பண்ணிங்கன்னா நான் சாஞ்சி நேம் பேரை மாற்றிக்கிறேன். அப்படியாச்சும் எனக்கு பிடிச்ச கேரக்டர் நேமாக சொல்லிட்டு போயிருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ அண்ட் டேக் கேர் கைஸ் அண்ட் சைனரா.